வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழக அரசு போல நீர்நிலை பாதுகாப்பு விருது அறிவிங்கள். புதுச்சேரி அரசுக்கு ஜான்குமார் எம்எல்ஏ கோரிக்கை. தமிழகத்தில் உள்ள 38 மாவட்டங்களிலும் உள்ள நீர்நிலைகளை பாதுகாக்கும் தொண்டு நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் பரிசும் பாராட்டு சான்றிதழும் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த வாரம் தமிழக அரசு இந்த அறிவிப்பை நிதி ஒதுக்கி வெளியிட்டிருந்தது. வயநாடு துயரம் முதல் இமாச்சல் பிரதேச கனமழை வரை காலநிலை மாற்றங்கள் மனித குலத்தை மட்டுமின்றி உயிர் சூழலையும் வெகுவாக பாதிக்கின்றது. செப்டம்பரில் மழை பெய்யும் காலத்தில் கடும் வெயில் அடிக்கின்றது. பிப்ரவரி முடிந்தால் வெயில் வரும் என்பது இதுவரை இருந்த நிலை. ஆனால் இப்பொழுது மார்ச் வரை குளிர் அடிக்கின்றது. காலநிலை மாற்றத்தின் கோரப்பிடியில் பூமி கோலம் சிக்கிக் கொண்டுள்ளது. நாடுகளின் தலைவர்களின் பேராசைகளால் தொழிற்புரட்சி என்ற அலங்கோலத்தால் மண்ணையும் விண்ணையும் மாசாக்கி வருகின்றோம். வாழும் காலத்திலேயே அதற்கான கெடு பலன்களை அனுபவிக்க தொடங்கியிருக்கின்றோம். தண்ணீருக்கு போராடும் காலம் நம்மை விழிக்க செய்திருக்கிறதா என்றால் உறுதியாக தெரியவில்லை. இந்தியாவில் ஜல்சக்தி துறை உருவாக்கப்பட்டு நீர் ஆதாரங்களை பாதுகாக்கும் முயற்சிகள் நடக்கின்றன. புதுச்சேரி உள்ளிட்ட பல பகுதிகள் நல்ல குடிநீருக்காக இயங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஜான்குமார் எம்எல்ஏ போன்ற கொள்கை வகுப்பாளர்கள் சிலர் மழைநீர் சேமிப்பு குறித்து தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். சட்டமன்றத்திலும் அவர்கள் அக்கறையுடன் காலநிலை மாற்றம் குறித்து பேசுகின்றனர். தமிழக அரசு போல புதுச்சேரியிலும் நீர்நிலைகளை பாதுகாப்போருக்கு விருதுகள் வழங்க வேண்டும் என அவர் கோரிக்கை வைத்துள்ளார். கவர்னர் கைலாஸ்நாதன் புதுச்சேரிக்கு வந்தவுடன் நீர்நிலைகளை ஆய்வு செய்து அதை பாதுகாக்கும் முயற்சிகளுக்கு ஆதரவு தெரிவித்து களப்பணியாற்றியுள்ளார். முதல்வர் ரங்கசாமி மத்திய அரசின் உதவி பெற்று ஏரி குளங்களை தூர்வாரப் போவதாக அறிவித்துள்ளார். புதுச்சேரிக்கு நல்ல நேரம் பிறந்திருக்கின்றது. ஆள்பவர்களுடன் சட்டமன்ற உறுப்பினர்களும் ஆக்கப்பூர்வமான எண்ணங்களுடன் செயல்படுவது வரவேற்கத்தக்கது. மழைநீரை சேமிக்க வேண்டும் என உழவர்கரை நகராட்சி நிர்வாகம் அழைப்பு விடுத்திருப்பதும் அதன் ஒரு பகுதி நடவடிக்கையாகவே பார்க்க வேண்டியிருக்கின்றது. புதுச்சேரி ஆபத்தான சூழல் கேட்டில் சிக்கியிருக்கின்றது. கடலை ஒட்டிய பகுதியாக இருப்பதால் ஆபத்துகளும் அதிகம் உள்ளன. கடல் நீர் உள்புகுந்து நகர பகுதிகளின் குடிநீரை கெடுத்துவிட்டது. குடிநீர் கெட்டதால் பல உடல் அசௌகரியங்கள் ஏற்படுகின்றன. இதிலிருந்து தப்பிக்க நிலத்தடி நீரை வளமாக்குவது, மழைநீரை செழிப்பது, ஏரி குளங்களை தூர்வாருவது போன்ற முக்கிய பணிகளை அரசு மக்களும் சேர்ந்து செய்ய வேண்டும். அதற்காக நான் பலமுறை சட்டமன்றத்தில் பேசியிருக்கின்றேன். இப்பொழுதுதான் அதற்கு உரிய விளைவுகள் வெளிப்பட தொடங்கியிருக்கின்றன. தமிழக அரசு முதல்வர் நீர்நிலை பாதுகாவலர் விருது அறிவித்துள்ளது. அதேபோல புதுச்சேரி அரசும் அறிவிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். நல்ல முயற்சிகளை மேற்கொண்டு வரும் புதுச்சேரி கவர்னர், முதல்வர், அதிகாரிகளுக்கு நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று ஜான்குமார் எம்எல்ஏ கூறினார். புதுச்சேரி சட்டப்பேரவை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவையாக இருந்தாலும் அரசியலமைப்பு பிரிவு 187 படி மாநிலம் என்ற தகுதியில் இல்லாததாலும் யூனியன் ஆட்சி பொறுப்பு என்ற நிலையில் இருப்பதாலும் நிதி மற்றும் நிர்வாகத்தில் தன்னாட்சி இல்லாத சட்டப்பேரவையாக உள்ளது என்றும் தக்க அரசியலமைப்பு மாற்றம் செய்து மாநிலங்களுக்கிணையாக புதுச்சேரி சட்டப்பேரவைக்கு நிதி மற்றும் நிர்வாக அதிகாரம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் இந்த மாநாட்டில் புதுச்சேரி சட்டப்பேரவை தலைவர் நிலையான மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சியை அடைவதில் சட்டப்பேரவைகளின் பங்கு என்ற தலைப்பின் கீழ் உரையாற்றினார். அந்த உரையின் விவரம்: இந்த மாநாட்டின் மதிப்புக்குரிய தலைவர் மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லாஜி, சட்டப்பேரவைகளின் தலைவர்கள் மற்றும் துணைத் தலைவர்கள், அமைச்சர்கள் மற்றும் எம்பிக்கள், அதிகாரிகள் மற்றும் எனது அன்பான சகாக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த மதிப்புமிக்க மன்றத்தில் பங்கு பெற வாய்ப்பளித்த தலைவருக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நண்பர்களே, நிலையான மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சியை அடைவதில் சட்டப்பேரவைகளின் பங்கு பற்றிய எனது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் என்ற முறையில் மக்களை மையமாக கொண்ட வளர்ச்சியை நோக்கி முன்னேறுவதிலும் நிலையான மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சியை நடைமுறைப்படுத்துவதிலும் சட்டப்பேரவைகள் முக்கிய பங்காற்றுகின்றன. நிலையான மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சியை அடைய சட்டப்பேரவைகளின் சில முக்கிய கடமைகளை இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். மனித நல்வாழ்வின் பல்வேறு அம்சங்களை உள்ளடக்கிய விரிவான சட்டங்களை ஊக்குவித்தல் மற்றும் அவற்றின் நன்மைகள் சமூகத்தின் அனைத்து பிரிவினரையும் சென்றடைவதை உறுதி செய்தல், தரமான விவாதங்கள் மூலம் ஒரு திட்டத்தின் பல்வேறு கண்ணோட்டங்களை ஒருங்கிணைந்து சிறந்த வளர்ச்சிக்கான தீர்வுகளை கண்டறிதல், சட்டப்பேரவை குழுக்கள் அரசின் செயல்பாடுகளை ஆய்வு செய்வதில் முக்கிய பங்கு வகிக்கின்றது. மேலும் நம் நாட்டின் நிலையான வளர்ச்சிக்கு அரசை பொறுப்பேற்க செய்கின்றது. ஆய்வுகள் மூலம் நிலையான வளர்ச்சியடைய எடுக்கப்படும் முயற்சிகளுக்கு வளங்களை ஒதுக்குவதற்கு கணிசமான அளவு நிதியை அங்கீகரிப்பது சட்டப்பேரவைகளின் கடமையாகும்.
அனைத்து தரப்பு மக்கள் பயன்பெறவும் மற்றும் பாலின சமத்துவத்தை ஊக்குவிக்கவும் மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் வடிவமைக்கப்படும் உள்கட்டமைப்பு திட்டங்களை தேர்ந்தெடுப்பதில் கவனமாக பரிசீலிக்கப்பட வேண்டும். வளர்ச்சி கொள்கைகள் மற்றும் திட்டங்களை கண்காணிப்பது அரசாங்கத்தின் செயல்பாட்டில் பொறுப்புக்கூறல் மற்றும் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்கின்றது. ஒரு உள்ளடக்கிய வளர்ச்சியை பெறுவதற்கு மக்களின் ஈடுபாடு மிகவும் முக்கியமானது மற்றும் அவர்களின் தேவைகள் நிலையான வளர்ச்சி கொள்கைகளில் பிரதிபலிக்கப்படுவதையும் சமூக உள்ளடக்கத்தையும் உணருவதையும் உறுதிப்படுத்துவது சட்டப்பேரவைகளின் பொறுப்பாகும். சட்டமன்ற உறுப்பினர்கள் வளர்ச்சி திட்டங்களின் நன்மைகள் மற்றும் நிலையான மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சியின் முக்கியத்துவம் குறித்து மக்களிடத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். எனவே நிலையான எதிர்காலத்தை வடிவமைப்பதில் சட்டப்பேரவைகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இந்த மாநாடு சிறப்பாக நடைபெற என் சார்பாகவும் புதுச்சேரி மக்களின் சார்பாகவும் எனது மனமார்ந்த நன்றியை மீண்டும் ஒருமுறை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்வாறு சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் உரையாற்றினார். In any other place, how to any other person discuss to any leaders. Only CBA meeting on the I was CBA meeting. And all the very best, sir, for all your future endeavors. Thank you so much for talking to us. புதுச்சேரி அரசு பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் பிரிவு சமூக நலத்துறை மூலம் இஸ்திரி பெட்டிகள், தள்ளுவண்டிகள், சலூன் சேர், இசைக்கருவி, முதியோர்கான போர்வை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கும் விழா திருக்கனூர், மணலிப்பட்டு ஆகிய கிராமங்களில் நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் உள்துறை அமைச்சருமான அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு வழங்கினர். நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருள்முருகன், சமூக நலத்துறை துணை இயக்குநர் ஆறுமுகம், கொம்யூன் ஆணையர் எழில்ராஜன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி சங்கராபரணி ஆறு மற்றும் தமிழக பகுதி தென்பெண்ணை ஆறு இணைக்கும் திட்டத்தின் மூலம் சாத்தனூர் அணையிலிருந்து திறந்துவிடும் தண்ணீரானது தென்பெண்ணை ஆற்று வழியாக சங்கராபரணி ஆற்றின் மூலம் உசுட்டேரிக்கு வருவதற்கு முந்தைய காலங்களில் வாய்க்கால்கள் வெட்டப்பட்டுள்ளன. இவைகளை சரியான முறையில் பராமரிக்காததால் சில ஆண்டுகளாக சாத்தனூர் அணையிலிருந்து திறந்துவிடும் தண்ணீரானது வீணாக கடலில் கலந்து விடுகின்றது. இந்த நீரை புதுச்சேரி சங்கராபரணி ஆற்றின் வழியாக உசுட்டேரிக்கு கொண்டு வருவதற்கான முதல்கட்ட ஆலோசனை கூட்டம் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தலைமையில் சட்டசபை வளாகத்தில் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த திட்டத்தின் மூலம் புதுச்சேரியில் உள்ள அனைத்து மக்களின் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க முடியும், விவசாயத்தின் நிலத்தடி நீரையும் பெருக்குவதற்கு ஏதுவாக இருக்கும். ஆகையால் இத்திட்டத்தை விரைந்து முடிப்பதற்காக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் அதிகாரிகளிடம் கேட்டுக்கொண்டார். கூட்டத்தின் பொழுது தலைமை பொறியாளர் தீனதயாளன், நீர்ப்பாசன செயற்கோட்டம் செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், செயற்பொறியாளர் திட்டம் சுந்தரமூர்த்தி, உதவி பொறியாளர் செல்வராசு, மதிவாணன் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டார்கள். புதுவை மின்துறை நிர்வாக பொறியாளர் விமல்குமார் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது, புதுவை மரப்பாலம் துணைமின் நிலையத்திலிருந்து வரும் உயர்மின் அழுத்த பாதைகளில் கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. இதனால் நாளை காலை 10 முதல் மதியம் 1 மணி வரை பெரும்பாலான நகர பகுதிகளில் மின்தடை ஏற்படும். தேங்காய்த்திட்டு, அதை சுற்றியுள்ள பகுதிகள், அம்பேத்கர் சாலை, வம்பாக்கீரபாளையம், நேதாஜி நகர், அவை நகர், எல்லைப்பிள்ளைச்சாவடி பகுதியிலான அண்ணா நகர், மோகன் நகர், சாரதாம்பாள் நகர், தந்தை பெரியார் நகர், ஞானப்பிரகாசம் நகர், சக்தி நகர், நூறடி சாலை பகுதிகளான
ஜான்சி நகர், நடேசன் நகர், விக்டோரியா நகர், மறைமலை அடிகள் சாலை பகுதிகளான லெனின் வீதி, சாரம், ஆட்டுப்பட்டி, கோலாஸ் நகர் பகுதிகளில் மின்தடை ஏற்படும். இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் SC/ST மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய வேண்டும் என்று கருத்து தெரிவித்த ராகுல் காந்திக்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டன ஆர்ப்பாட்டம் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நடத்தப்பட்டது. புதுச்சேரி அண்ணா சிலை அருகில் இன்று காலை 10 மணியளவில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு SC அணி தேசிய செயற்குழு உறுப்பினர் VN தமிழ்மாறன் தலைமை தாங்கினார். இக்கூட்டத்திற்கு தேசிய SC மோர்ச்சா சோஷியல் மீடியா பொறுப்பாளர் டாக்டர் முகேஷ் குமார், மாநில தலைவர் செல்வ கணபதி MP ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டார்கள். ராகுல் காந்தியின் இந்த கருத்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அவர் பொதுமக்கள் மத்தியிலே மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று மாநில தலைவர் செல்வ கணபதி தெரிவித்தார். சட்டமன்ற உறுப்பினர்கள் அசோக் பாபு, VP ராமலிங்கம், கல்யாண சுந்தரம், முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் மற்றும் மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரத்தினம் மனோகர், விவசாய அணி தேசிய செயற்குழு உறுப்பினர் பாரதி மோகன், மாநில துணைத் தலைவர்கள் பழனி, அகிலன், ஜெயலட்சுமி, மாநில செயலாளர் வெற்றி செல்வன், மாவட்ட தலைவர்கள் நகரம் சக்தி, கிருஷ்ணராஜ், அரியங்குப்பம் சுகுமார், உழவர்கரை தண்டபாணி, வில்லியனூர் மாவட்ட பொறுப்பாளர் ஆனந்தன், அணி தலைவர்கள் OBC அணி நடராஜ், விவசாய அணி ராமு, இளைஞர் அணி அற்புதராஜன், LKC கஜேந்திரன், சுப்பிரமணி, கலை மாமணி, டாக்டர் தட்சிணாமூர்த்தி, வெற்றிவேல், காமாட்சி, சரவணன், வீரப்பன், செயலாளர்கள் ஹேமமாலினி, கோகிலா, லெனின், இளைஞரணி பொதுச் செயலாளர் கணபதி, அனைத்து பிரிவுகளின் மாநில பொறுப்பாளர் ஜெய்னா, நகர மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில்குமரன், துணைத் தலைவர்கள் முத்து, தியாகராஜன், அற்புத அழகன், செயலாளர் மணிமாறன், தொகுதி தலைவர்கள் ராஜ்பவன் நாகராஜ், உப்பளம் பாஸ்கர், நெல்லித்தோப்பு உமாபதி, முதலியார்பேட்டை விஜயகுமார், தட்சிணாமூர்த்தி, மண்ணாடிப்பட்டு மங்களம், பிரகாஷ், வேதாச்சலம், பாகூர் பாபு, கல்வியாளர் பிரிவு மாநில அமைப்பாளர் நாகேஸ்வரன், அமைப்புசாரா பிரிவு மாநில அமைப்பாளர் சந்துரு, வழக்கறிஞர் பிரிவு மாநில அமைப்பாளர் தேவேந்திரன், மாநில சமூக ஊடக பிரிவின் அமைப்பாளர் மகேஷ் உட்பட நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். இதில் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட கூட்டத்தில் ராகுல் காந்தியின் கருத்துக்கு கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. சிவவள்ளி விலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கிய விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மாபெரும் ஓவியப் போட்டி பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு 100 வருட பாரம்பரியமிக்க நமது சிவவள்ளி விலாஸ் ஜுவல்லர்ஸ் நடத்தியது. இதில் முதல் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை 500க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டார்கள். இவற்றில் 3 பிரிவுகளாக நடத்தப்பட்டது. வெற்றி பெற்ற 3 பிரிவுகளுக்கும் தனித்தனியாக பரிசுகள் வழங்கப்பட்டுள்ளது. நிர்வாக இயக்குனர் சிவசங்கர் வழங்கினார். முதல் பரிசு ரூபாய் 3000ம், 2ஆம் பரிசு 2000ம், 3ஆம் பரிசு ரூபாய் 1000ம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி லாஸ்பேட்டை நூரே ஹிதாயத்துல் இஸ்லாமிய மஸ்ஜித் சார்பில் சமய நல்லிணக்க விழா லாஸ்பேட்டை பள்ளிவாசல் வளாகத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் கலந்து கொண்டு சமய நல்லிணக்கம் பற்றி உரையாற்றினார். நிகழ்ச்சியை தொடர்ந்து நாஞ்சில் சம்பத் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியமாகாது, இந்தியா பிளவுபடும், முட்டாள்தனமானது முடிவு என்றார். மேலும் ஹரியானாவில் தேர்தல் நடக்கின்றது, மகாராஷ்டிராவில் ஏன் தேர்தல் நடத்தவில்லை, ஒரே தேர்தல் சாத்தியமில்லை என்று தெரிவித்தார். மது ஒழிப்பு மாநாடு மகத்தான வெற்றி பெறும், 2 லட்சம் பெண்கள் திரட்டுகின்றார் திருமாவளவன். இந்தியா கூட்டணி மட்டுமல்ல, அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்துள்ளார் திருமா. அரசுக்கும் இந்தியா கூட்டணிக்கும் உராய்வு ஏற்படுத்த திருமா விரும்பவில்லை எனவும் தெரிவித்தார். மாநில சுயாட்சி டெல்லியில் எதிரொலிப்பது போல மதுவிலக்கு தேசிய அளவில் எழுச்சியாக அமையும் என்று கூறினார். சீமான் ஒரு பாஜக கைக்குலி, உதயநிதி கிள்ளுக்கீரை அல்ல, நீட்டுக்கு எதிரான தலைவர், அதனால் விரைந்து வேகமாக ஸ்டாலின் சுமையை பகிர்ந்து கொள்வார். விரைவில் உதயநிதி துணை முதல்வராக பதவி ஏற்பார் என்று கூறியவர் விஜய் மாநாடு வெற்றி பெற வாழ்த்துக்கள் தெரிவித்தார். புதுச்சேரி செல்லிப்பட்டு கிராமத்தை சேர்ந்தவர் மூர்த்தி. இவர் தனது நண்பருடன் காரில் திருக்குனூர் சென்று வீடு திரும்பிக் கொண்டிருந்தார்.
அப்பொழுது கார் வம்புப்பட்டு வழியாக வந்து கொண்டிருந்த பொழுது சாலை குறுகியதாக இருப்பதால் எதிரே வந்த வாகனத்திற்கு வழிவிடும் பொழுது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் வயல்வெளியில் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் காரில் பயணம் செய்த மூர்த்தி மற்றும் அவரது நண்பரும் சிறிய காயங்களுடன் உயிர் தப்பினர். இதனையடுத்து அக்கம் பக்கத்தில் இருந்த இளைஞர்கள் விரைந்து சென்று காரில் உள்ள இருவரையும் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விபத்துக்குள்ளான காரை அந்த பகுதியை சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஜேசிபி இயந்திரம் மூலம் காரை மீட்டு போக்குவரத்தை சரி செய்தனர். இதுகுறித்து அப்பகுதி இளைஞர்கள் கூறும்பொழுது, திருக்கனூரில் இருந்து வம்புப்பட்டு செல்லும் சாலை குறுகியதாக இருப்பதால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுகின்றது. சாலை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்று பலமுறை மனு கொடுத்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை. எனவே இந்த சாலை வழியாக செல்லும் கல்லூரி மற்றும் பள்ளி மாணவர்கள் அடிக்கடி விபத்துக்குள்ளாகின்றனர். எனவே உடனடியாக குறுகிய சாலையை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சர்வதேச மனித உரிமை பணிக்கான அமைப்பு சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் கோட்டக்குப்பத்தில் அமைந்துள்ள கிளை நூலகம் மற்றும் விஏஓ அலுவலகம் புதிய கட்டடங்கள் கட்டித்தர கோரியும், மேலும் கோட்டக்குப்பத்தில் துணை மின் நிலையம் அமைக்க வேண்டும் என்றும், மேலும் பல ஆண்டுகளாக இடிந்த நிலையில் உள்ள நூலகத்தை கட்டித்தர தமிழக அரசை கண்டித்து கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் வருகின்ற அக்டோபர் 1ஆம் தேதி கோட்டக்குப்பம் நூலகம் எதிரில் நடைபெற உள்ளது. இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துவது சம்பந்தமாக இன்று சின்ன முத்திரையர் சாவடியில் விழுப்புரம் மாவட்ட தலைவர் சுப்பிரமணியன் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. என்எல்சிக்கு நீர்நிலம் கொடுத்த பொதுமக்கள் கங்கை கொண்டான் மற்றும் கிழக்குக்குப்பம் ஏ பிளாக் குடியிருப்பு பகுதி மக்கள் கடலூர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்க வந்திருந்தனர். என்எல்சி நிலமெடுப்பு இழப்பீடு வளர்ச்சி வழங்க வேண்டும். 2006 2008 வரை கங்கை கொண்டான் கிராமம் நிலம் ஆர்ஜிதம் செய்யப்பட்டோர் 2000க்கும் மேற்பட்டோர் பட்டியலில் உள்ளனர். எனவே தங்களது நிலங்களை என்எல்சி நிர்வாகம் ஒரு சென்ட்டுக்கு ரூபாய் 62,000 மட்டும் தரப்பட்டது. வீட்டிற்கு ஒரு சென்ட்டுக்கு 62,000 ரூபாய் என வழங்கினார்கள். வேலை தருவதாக சொன்னார்கள். ஆனால் இன்று வரை வேலையும் வழங்கவில்லை. அவர்கள் சொன்ன பணத்தையும் தரவில்லை. கங்கை கொண்டான் பஞ்சாயத்திற்குட்பட்ட வார்டுகளுக்கு ஒரு சென்ட்டுக்கு 5 லட்சம் ரூபாய் தரப்படுகின்றது. மேலும் வேலை வேண்டாம் என்றால் 12 லட்சமாக தரப்படுகின்றது. எனவே வேலை வாய்ப்பிற்கு பதிலாக எங்களுக்கு பணம் வழங்க வேண்டுகின்றோம். இதுவரை வேலை வாய்ப்பு வழங்கவில்லை, பிறப்பூதியமும் முழுமையாக தரவில்லை என்று கூறி பொதுமக்கள் ஒன்று கூடி இன்று கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுத்தனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி வட்டம் அங்கு செட்டிப்பாளையத்தில் உள்ள கிராம பொதுமக்கள் சுமார் 40 ஆண்டு காலமாக தங்களுக்கு வீட்டுமனை பட்டா வேண்டும் என்று போராடி வரும் நிலையில் இன்று மனு நீதி நாளை முன்னிட்டு கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 200க்கும் மேற்பட்டோர் தர்ணாவில் ஈடுபட்டனர். 60 வயது மதிக்கத்தக்க முதியவர் மயக்கமடைந்து விழுந்துவிட்டார். பொதுமக்கள் ஆம்புலன்ஸ்க்கு அழைப்பு விடுத்து அவரை ஆம்புலன்ஸ்க்கு ஏற்றி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதே நேரத்தில் மாவட்ட அதிகாரிகள் தர்ணாவில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி விவாதித்தனர். அதன் பின்பு கூடிய விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் கூறியதன் பேரில் தர்ணா கைவிடப்பட்டது. இதில் சற்று நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. காவலர்கள் குவிக்கப்பட்டனர். மேலும் இதனைத் தொடர்ந்து கூடிய சீக்கிரம் அரசு அதிகாரிகள் நல்ல முடிவு கூறுகின்றோம் என்று கூறியுள்ளார்கள். அப்படி எதுவும் செய்யவில்லை எனில் எங்கள் போராட்டம் மீண்டும் தொடர்ந்து வண்ணமாக இருக்கும் என்று கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.